வணக்கம் மக்களே, ஃபில்டர் டாக்ஸ் வித் ஹெச்பி ஷோவில் இன்றைக்கி நம்ம கூட இந்த பாட்காஸ்ட் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த பாட்காஸ்ட். ஏன்னா நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்ச போது ஒன் ஆஃப் தி பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த பாட்காஸ்ட்டு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 90s பாய்ஸுங்க. எங்களுக்கு அப்புறம் 2K கிட்ஸ் வந்துட்டாங்க. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, எங்கள் டீமில் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் கிட்டோட மென்டாலிட்டி 90s கிட்ஸ் பாய்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்காகவே நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கேட்குறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வாங்க கேட்கலாம். வி வெல்கம் சௌமியா. சௌமியா, வெல்கம் டு மை பாட்காஸ்ட் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க. வி வெல்கம் 2K கிட் சௌமியா. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஷோ. ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஆஸ் வி டிஸ்கஸ் இல்லையா, நீங்களும் கேளுங்க. 90s சிங்கிள் பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நானும் கேட்குறேன், 2K சிங்கிள் கேர்ள்ஸ்லேருந்து நீங்களும் பெர்ஸ்பெக்டிவில் கேளுங்க. பார்க்குற 90ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 2K பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஓகே, நான் நிறைய பார்த்துட்டோம். 2K கிட்ஸ்னால் நிறைய பேசியிருக்கோம். இந்த 2K கிட்ஸுக்கு சோஷியல் மீடியா வேலிடேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே ரிலேட்டட் டு சோஷியல் மீடியா தான். எது உங்களோட அப்போல்லாம் உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் மொத்த ஜாதகமும் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிடைச்சிடும். அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ வச்சு கண்டுபிடிக்கலாம் இவங்க எந்த மாதிரி ப்ரொஃபைல் லைக் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப கேர்ள்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓகே, வி ஹேவ் டு அவாய்ட். இல்லை, பர்சனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக அது பார்ட் ஆஃப் ரொட்டீன் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு என்கேஜிங்காக ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாமே சோஷியல் மீடியா தான். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்லேருந்து பெரிய இன்ஃபர்மேஷன் வரைக்கும், பர்சனல் லைக் ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஏன் ஒரு பையனை பார்க்குறதுனா கூட அதில் தான் எல்லாமே, சோஷியல் மீடியா தான் எல்லாமே. ஓகே. ஸோ அதை தாண்டி வேறு எங்கேயுமே போகணும் அப்படின்னு தோணுறது இல்லை, எல்லாமே அதுலேயே இருக்குது. ஓகே. ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது டெய்லி ரொட்டீன் கூட சேர்ந்துருச்சு. ஆமாம். ஓகே. உங்களுக்கு அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் கான்செப்ட் தெரியுமா? தெரியும். இப்போ எப்படின்னா, இப்போ 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் இருக்கும், அதே லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது 2K கிட்ஸ் அந்த கேர்ள்ஸ்ட இன்னும் இருக்கா? இருக்கு, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அந்த கான்செப்டில் தான் ஃபர்ஸ்ட் லவ் ஆகுது. ஓகேவா? எல்லாருக்கும் அதே கான்செப்டில் தான் ஆகுது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற போது யாருமே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ட்ராமாலாம் ஃபேஸ் பண்ணி நான் இருக்கணும் அவசியம் இல்லை. இவன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இது தனியாக இருக்கிறேன், இல்லாட்டி நான் வேறு யாராவது பார்த்துக்கிறேன், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க மைண்டில். ஸோ அதனால அது அப்புறமா பிரேக் ஆகுது. அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் அப்படின்ற ஒரு விஷயம் பிரேக் ஆகுது. ஓகே. எஸ். இந்த 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கேட்குறேன். 2K கிட்ஸ் கேர்ள்ஸுக்கு பாய்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? அது டிபெண்ட்ஸ். பாயிண்ட் பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகும். பட் இப்போ எப்படின்னா எல்லாருமே கேர்ள்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் உனக்கும் சேர்த்து நான் செலவு பண்ணணும், எனக்கு கஷ்டம். ஸோ உன்னோடது நீ பார்த்துக்கோ, என்னோடது நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு பாதி பாதி கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கரெக்டாக ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இல்லையா? ஆமாம். அந்த 90s மாதிரி சொத்து இருக்கணும், பாரம்பரிய சொத்து இருக்கணும், இல்லாட்டி ஆடி கார் இருக்கணும், அந்த இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் பேசிக் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அது மேண்டேட்ரி தான். அது அஃப்கோர்ஸ். நம்ம எல்லாருக்கும் பிரேக்கப் ஆகிறது நார்மல், இட்ஸ் நார்மல் திங் இப்போ நவடேஸ். 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் பிரேக்கப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க செல்ஃப் கேர் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் தட்? அவங்க மேலே ஒரு எப்படி பேசிக்னா ஸ்கின் கேர் அந்த மாதிரி, ஸ்பெண்டிங் ஆன் தெம் அப்படி, இல்லாட்டி இப்போல்லாம் இந்த சோலோ டேட், சோலோ ட்ரிப் அதெல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா ரீல்ஸ் அதை போடுவாங்க, அதில் லைக்ஸ் வரும், அது அப்படியே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அது அப்படியே சேச்சுரேட் ஆகுது ஒரு டைம்ல. அந்த பிரேக்கப்போட பெயின் சேச்சுரேட் ஆகுது. ஆமாம். ஸோ அது சோஷியல் மீடியா மூலியமாக அதை காட்டுறாங்க.
லைக் அவங்க வெளியே காட்ட வேண்டிய விஷயம் ஒரு பெயின் ஆகட்டும் இல்லை அவங்க லெசன் ஆகட்டும் அது எல்லாமே வந்து வெளியே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி அதை காட்டுறாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் வருதோ அது அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள வந்து ஒரு செல்ஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஆகுது, செல்ஃப் கேர் ஜாஸ்தி ஆகிட்டே. ஆமாம், அது அப்படியே இருக்குன்றதுனால அப்போது இந்த 1% போனது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒரு தடவை ஒரு சம் பார்ட் ஆஃப் டைமில் அது ஹீல் ஆகிடும் இல்லையா? ஹீல் ஆகிடும். இது இல்லாமல் வேறு எதாவது பண்ணுறீங்களா? ஸோ இப்போ வந்து பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தேடி போகிறாங்க. இட்ஸ் லைக் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், படிப்பு மட்டும் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை, அதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஒர்க்கை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சதோ இல்லை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணதோ. ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டுருக்கு அண்ட் கம்யூனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாமே போய் மீட் பண்ணுறது, அங்கே வந்து யூ கெட் டு நோ லாட் ஆஃப் பீப்புள். அங்கே வந்து யூ லேர்ன் லெசன், யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தெம், இல்லாட்டி ஒரு டாக் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணும்போது அதில் வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதுவும் ஒரு இந்த ஹீலிங்காக ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கான்சென்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ஷன் வேறு பக்கம் போகும்போது பிரேக்கப் அப்படின்ற விஷயம் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிட்டு. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ 90s கிட்ஸ், இப்போ நாங்களாம் 90s கிட்ஸ் சிங்கிள் பாய், எங்களுக்குலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதே வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கைகாலெல்லாம் நடுங்கும். ஸோ ஆஸ் எ 2K கேர்ள் பெர்ஸ்பெக்டிவில் ப்ரப்போஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறதுல வேர் வி வென்ட் ராங்னு நினைக்கிறீங்க? இப்போல்லாம் வந்து எல்லாமே டிரெக்டாக பேசுகிறதாங்க. ஓகே. யாருமே வந்து ஆமாம் அதெல்லாமே இல்லை. இந்த நீ வந்து லவ் லெட்டர் எஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் என்ன இருந்தாலும் டிரெக்டாக சொல்லிடணும். இன்டெரக்டாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணை வந்து வேறு யாராவது பார்த்துப்பாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். மற்றபடி ப்ரொப்போசல் வந்து அதான் சார் அந்த ரெமோ படத்தில் வர மாதிரி ஒரு ப்ரொப்போசலை எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இதில் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் மட்டும் கொடுத்து இல்லாமல் ஒரு சம்திங் ஹை, அது உங்களோட ஸ்டேட்டஸை இன்னும் எடுத்து காட்டும். ஓகே இப்படியெல்லாம் எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான், கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட்ஸ் ரைட். ஆமாம் எஃபர்ட்ஸ், அது தட் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேனே, இப்போ வந்து 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்களாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு பிரேக்கப் ஒருத்தர் கூட பண்ணணும்னா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க இன்டெரக்டாக? என்னென்ன சிம்டம்ஸ்னால் என்ன பேசுகிற டைம்ஸ் அப்படியே கம்மியாகும். ஓகே. நான் பிஸியாக இருக்கேன் அது இது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹேங் அவுட் லைக் போய் சொல்லிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். நீ கண்டுபிடிச்சினா ஓகே கண்டுபிடிச்சிட்டல இதுதான் நான் புரிஞ்சிச்சா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ ஐயோ நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லை அப்படின்ற மாதிரி நீ நீ கண்டுபிடிக்கணுன்றக்காகவே நான் அதை பண்ணேன், ஏன்னா உனக்கு இது சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் இப்போல்லாம் ஆஸ் மச் அஸ் ஐ நோ டிரெக்டாக சொல்லிடுறாங்க இந்த சிம்டம்ஸ், இன்டெரக்டாக இது பண்ணுறது, எக்ஸாகரேட் பண்ணுறது, இதெல்லாம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு பிடிக்கல இதுதான் இருக்குது, உன்னால் சேஞ்ச் பண்ண முடியும்னா ஃபைன், முடியாதா அப்போ வேண்டாம். சூப்பர். பல இது லைக் லெட்ஸ் பார்ட் அப்படின்ற மாதிரி. 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 90s சிங்கிள் பாயை எப்படி பார்க்குறீங்க? ஸோ என்னை விட பெரிய பையனா என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து மைண்ட் செட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்பேன். ரொம்ப பழைய காலத்து பூமர் மாதிரி யோசிப்பானா இல்லை சரி 90ஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து பூமர் மாதிரி யோசிப்பாங்க, கொஞ்சம் பேர் 2K மாதிரி அடாப்ட் ஆகுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு தான் பார்ப்போம். அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகுது, கேர்ளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன் ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்டஸ், என்ன வேலை, எப்படி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே. இதை தாண்டி வேறு என்ன பார்ப்பீங்க? கண்டிப்பாக சோஷியல் மீடியா எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே. எஸ். ஸோ ரொம்ப ஆக்டிவ்னா அண்ட் கேர்ள்ஸ் ஃபாலோவிங் ஜாஸ்தி இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணுறதால அவங்க ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டுமே. ஓகே. ஸோ மெயினாக பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோவிங் இருக்குன்னா அது ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்டாக ரெட் ஃப்ளாக்னு சொல்ல முடியாது, மேபி ஒன் ஸ்டெப் பிஃபோர் ரெட் ஃப்ளாக் அப்படின்றத சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் எங்களுக்கு அதெல்லாம். ஓகே, அது ஒரு அலர்ட் மாதிரி. ஆமாம். ஸோ அண்ட் இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு இல்லையா ஒரு என்னது அப்டேட், நீங்கள் லைக் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே தெரியும். ஸோ நிறைய கேர்ள்ஸ் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறாங்கன்னா உடனே வேண்டாம் இந்த பையன் நம்மளுக்கு வேண்டாம். அந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம். ஆமா, எப்போ பண்ணாங்க? இப்போவும் எனக்கு வருது. அது வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு தெரியல, பட் அது ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பையனை ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தால்
அவன் என்ன லைக் பண்ணான் அப்படின்றது ஒரு மேலே அவனோட டிபி வச்சு வரும், உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். அதில் கேர்ள்ஸ் வீடியோஸ் நிறைய லைக் பண்ணியிருக்கனாலே ஏதோ தப்பு, ஏதோ வார்னிங் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை எடுத்துப்போம். ஓகே. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஒரு பையன் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க இல்லையா? ஆஃப்கோர்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணுவோம். ஸ்டாக்கிங் எஸ் வி டு. அது எந்த அட்லீஸ்ட் அவனை வந்து ஃபாலோ பண்ணி கூட நாங்கள் ஸ்டாக் பண்ணிடுவோம். ஆனால் ஸ்டாக் பண்ணாமல் எந்த எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. ஓகே. ஸோ சௌமியா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னரியோ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து லாயலான பிரேக்கப்பான 90s கிட்ட சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ரிச்சான பிஸியாக இருக்கிற 2K கிட்ட சூஸ் பண்ணுவீங்களா? லாயலான பிரேக்கப்பான 90s கிட்ட தான். ஏன்னா ரிச்னா நானும் ஒர்க் பண்ணுறேன், என்னாலும் சம்பாதிக்க முடியும். இட் இஸ் மணி இஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். பட் பிரேக்கப் ஆனவனுக்கு தான் தெரியும் அதோட வலி. ஸோ எவ்வளோ எஃபர்ட் போடணும். லாயலாக இருக்குன்னா அதுவே ஒரு வெரி பிக் திங். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். லாயல்ட்டி அப்படின்றதே ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன், டிக் மார்க் மாதிரி. ஆமாம், அது ஒரு க்ரீன் ஃப்ளாக். ஓகே. ஸோ கண்டிப்பாக 90s கிட் விச் இஸ் ஹூ இஸ் லாயல். ஸோ நிறைய 2K கிட்ஸ் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அவங்க லவ் பண்ணும்போது லாயலான பையன் தான் லவ் பண்ணணும்னு சொல்லி டாக்ஸிக் பையன்கிட்ட ஃபஸ்ட்டு விழுந்துடுறாங்களோ? அது ஆமாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. அவனுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அந்த பொண்ணுக்கும் நான் என்ன யாரை லவ் பண்ணுறேன், எந்த மாதிரி பையனை லவ் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லவ்ன்றதுனால பொசசிவ்னஸ் நிறையவே இருக்கும். அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த பையன் சொல்லுவான். ஓகே, பிகாஸ் தே சே பாய்ஸுக்கு தான் தெரியும் இன்னொரு பாய் பற்றி அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் அந்த கேர்ள் வந்து இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே வந்துடுவாங்க. அது அப்புறம் அது டாக்ஸிக் அப்படின்னு பேரை வச்சிருவாங்க. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல சண்டை வரும்? அந்த மாதிரி 2 பேருக்குமே அது முதல் வாட்டி இல்லையா? ஸோ பொண்ணுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கேர்ள்ஸுக்கு ஃப்ரீடம் வீட்டில் கிடையாது. ஒன்ஸ் காலேஜ் இல்லாட்டி ஒர்க் போயிட்டு மேலே தான் அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். அந்த டைம் இந்த பையன் வந்துட்டு இங்கே போகாத அங்கே போகாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இவங்ககிட்ட பேசாத அப்படின்னும் போது அவங்களுக்கு அது வந்து இன்னும் நான் திரும்பவும் அதே ஒரு கேஜுக்குள்ளேயே இருக்கேனோ, இப்போ தான் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு கேஜுக்குள்ளே வெளியே வந்தேன், திரும்பவும் அந்த அதே கேஜுக்குள்ளே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். ஆனால் இந்த பையனுக்கு அது தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் லவ், அவனுக்கு அது ஒரு பட்டர்ஃப்ளை. ஆமாம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அதை கை எப்படி மூடி வைக்கிறான். பட் அவனுக்கு தெரியல அந்த பட்டாம்பூச்சி வெளியே பறக்கணும் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி மூவி டைலாக். ஆமாம். ஓகே. ஸோ எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க ஃபார் 90s கிட்ஸ், சிங்கிள் பாய்ஸுக்கு. ஸோ அப்பியரன்ஸில் குட் லுக்கிங்காக கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் சொல்லலாம், என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஓகே. கலர், ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகே. ஓகேவா? அண்ட் தென் வாட் டைப் ஆஃப் பேண்ட் யூ வேர். ஸ்கின்னி ஜீன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பேக்கியாக இருந்தால், டிஷர்ட் மேலே ஒரு ஷர்ட்டு அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு திங். ஓகே. அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ், எல்லாருமே ஸ்டார்ட்ஸ் போடுறாங்க, செயின் அப்படின்றது அதெல்லாமே ஒரு விஷயம். செயின் வந்து கோல்டா சில்வரா பிளாட்டினம்? சில்வர் நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் தென் வாட்ச், அகைன் கையில் ஒரு காப்பு, அதுவும் நல்லாயிருக்கும். ஷூஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த சாண்டில், கிராக்ஸ், செப்பல் இதெல்லாமே வந்து இப்போல்லாம் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இல்லை. ஷூஸ்னாலே ஒரு யூனோ அட்ராக்டிவ், லைக் எடுத்து காட்டும் அது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு. அது ஒரு எங்கே போனாலும், ஒரு சின்ன ஒரு மாலுக்கு போனாலும் நீங்கள் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்காண்டா பையன் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சும்மா நீங்கள் ஒரு செப்பலோ இல்லை க்ராக்ஸோ போட்டுட்டு போனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கே மேட்ச் ஆகாது. அதான் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ வில் ஹேவ் டு டேக் கேர், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். ஓகே. ஹேர் எப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி காதுக்கு ஸ்டட், தென் செயின், அப்புறம் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட், தென் ஷூஸ், கையில் ஒரு காப்பு, ஒரு வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அப்படி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களை பார்த்த உடனே நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகணும்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறாண்டா அப்படின்றதும் இருக்குது. அண்ட் தென் பர்ஃப்யூம், யூ ஷுட் ஸ்மெல் குட். என்ன மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எதாவது இருக்கா? மஸ்கா, ஆடா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த கேர்லிஷாக போகாமல் கொஞ்சம் மென் அப்படின்ற மாதிரி இருந்தால் போதும். அதுக்குன்ட்டு ரொம்ப அரைச்சிட்டும் வருவாங்க, அதுவும் ஒரு அப்படியே ஹெட்டேக் ஆகும். அது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி மைல்டாக இருக்கணும். ஓகே, கிட்ட வந்த உடனே ஸ்மெல் வரணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, யூ ஷுட் ஸ்மெல் குட், அவ்வளோதான். புரிஞ்சு. ஏன் 90s கிட்ஸ் நிறைய பேர் சிங்கிளாகவே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வேர் வி வென்ட் ராங்? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் இல்லை, அந்த லவ் கூட இல்லாத நிறைய பேர் இருக்காங்க.
ஆமாம், இவங்க வந்து எஃபர்ட்ஸ் போட்டது ரொம்ப கம்மி. 90s கிட் நிறைய பேர் பார்த்தது வந்து இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்காங்க, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ 2K கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோமோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, அதை தாண்டி வீக்கெண்ட்ஸ் அப்படின்னாலே வி கோ அவுட். ஓகே, பப்பு தான் போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இப்போலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப், பாட்ரி ஒர்க் ஷாப், அங்கே போய் ஐ மீட் நியூ பீப்புள். அண்ட் தென் புக்ஸ் படிக்கிறேன், ஸோ அதனால லைப்ரரி போகிறேன், அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். அப்புறம் பார்க்குக்கு போகிறேன், மேரத்தான் ஓடுறேன். இந்த மாதிரி வந்து வென் யூ ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப், இட்ஸ் நாட் தட் ஒன்லி நீங்கள் டேட்டிங்காக மட்டும் வெளியே போகலை, வேறு பர்பஸ்க்காக நீங்கள் வெளியே போனாலும் அங்கே இன்னும் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்குது. பட் 90s கிட் நிறைய வீக்கெண்ட்ஸ் ஆனால் படுத்து தூங்கினா போதும் அப்படின்னு தான் இருக்காங்க, யூனோ. பட் அவங்க வெளியே அவ்வளோவா போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. என்னன்னாலும் ஃபோன்லேயே எல்லாமே ஃபோனில் வராது. யூ ஹாவ் டு கோ அவுட், மேக் சம், டூ சம் எஃபர்ட். ஸோ எஃபர்ட் போடுறது தான் கொஞ்சம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே வீட்டிலே படுத்துட்டு இருந்தால் கஷ்டம். ஸோ அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கம்மி. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணா வரட்டும் இல்லை ஏதாவது ஒரு சைன் இருக்கட்டும், யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் பேசினா தான் அட்லீஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜாவது நீங்கள் அனுப்பணும், ரிப்ளை டு யுவர் ஸ்டோரி, அதில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதை கூட பண்ண மாட்டாங்க. ஏன் அது பண்ணலன்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ 90s கிட் இல்லையா, ஸோ நான் என்னென்னா, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்குன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் அது வந்து ஹார்ட்ஸாக எங்களுக்கு வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா எங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அதனால மேபி நாங்கள் அது ஒரு ஸ்டெப்பு பின்னாடியே இருக்கோமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் எடுத்தோடனே ஏன் அப்படி போகிறீங்க? ஸ்டார்ட் வித் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலன்னா ஐ ஜஸ்ட் தாட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸ்லோவாக தான் போகணும். அப்போது நீங்கள் எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஓகே அப்படி எப்படி பேச 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 அப்படியே அது ஒரு ஃப்ளோவில் போகும், ஓகேவா? ஆமாம், நீங்கள் வந்து எடுத்த உடனே யூனோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் என்னோட ஐடியாவாக நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஓடிடுவாங்க. ஓகே, ஸோ அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆமாம், அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த சினாரியோ வந்து இது நான் 90s கிட்ஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பார்த்துருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோகமான ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க. சரி, சோகமான ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சா நத்திங்னு சொல்லிடுவீங்க. ஏன் அதை பண்ணுறீங்க? எங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. ஸோ அதுதான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகே. அண்ட் நாங்கள் சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டால் சோகமாக தான் இருக்கோம் அப்படின்ட்டும் இல்லை. இப்போல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமா, சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த சாங் இப்போது ஸ்டேட்டஸ்ன்றது இட் இஸ் நாட் தட் யாராவது பார்க்கணுன்ட்டு இல்லை, நானே ஒரு 100 வாட்டி பார்க்கணும் அதனால தான் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த சாங்குக்காக போடுவாங்க, இல்லை அந்த கோட்டுக்காக போடுவாங்க. நாட் எவ்ரி டைம் யூனோ நான் சோகமாக இருக்கேன் அதனால நான் சோக ஸ்டேட்டஸ் போட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அதனால ஹாப்பி ஸ்டேட்டஸ் போட்டேன். நாட் எவ்ரி டைம். புரிஞ்சு. ஒரு வாட்டி அப்படி இருக்கு, ஒரு வாட்டி இப்படி இருக்கு. அண்ட் இப்போல்லாம் வந்து நான் எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், அது என்னோட மன நிம்மதிக்காக போட்டுட்டு விட்டுட்டேன். ஓகே. நீ கேட்டேன்றதுனால என்னால் உங்களுக்கு ஆன்சர் பாயிண்டெல்லாம் இருக்க முடியாது. ஓகே. அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் போகிறீங்க? தனியாக நீங்களே வச்சுக்கலாம். பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா போதும். ஓகே. யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்தா போதும், அதுதான் இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். வேறு யார் கேட்டாலும் எங்கள் ஆன்சர் வந்து நத்திங். ஸோ இப்போ எங்கள் 90s கிட் கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எல்லா சைட்லேருந்து வரும் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பேசும்போது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை சும்மா எங்கேயாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாலும் உடனே நீங்கள் வந்து இவன் நமக்கு செட் ஆகுவாலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பேசுவீங்களா, இல்லை அது ஆகுதுமோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்களா? ஸோ இதில் வந்து என்னோடய பர்சனல் இப்போ எனக்குமே அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா நீங்களே பார்த்துருங்க, என்ன விட்டுருங்க அப்படிமே. பட் வந்து என்ன இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுவேன், நம்மளுக்கு ஆகுமா அப்படிங்கிறது பார்ப்பேன். பட் அது வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போகும். எடுத்த உடனே போய் நான் இந்த மாதிரி லவ் பண்ணலான் இருக்கேன், எப்படி கல்யாணம் பண்ணலான் இருக்கேன்னா அது செட் ஆகாது. இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா நீங்கள் எடுத்த உடனே அவங்கக்கிட்ட போகிறதில்ல, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது அவங்கக்கிட்ட எடுத்தோடனே பேசுறீங்க இல்லையா ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்குது, எப்பவுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது, ஓகே? புதுசாக யாராவது பார்த்தா உங்களுக்கு பார்த்த உடனே தோன்றது இவங்களுக்கு நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரியே தோணுமா, இல்லாட்டி ஐயோ அது பார்க்குது ஆகட்டும் விடுங்க, இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், இது வெறும் ஒரு இது ப்ரொஃபஷனல் இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், மேரேஜுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்களை நாங்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது தோணத்தான் செய்யும். கண்டிப்பாக தோணும், நம்ம ஒரு சான்ஸ் எடுக்கலாமே, நம்ம கேட்டு பார்க்கலாமே,
கேட்டு பார்த்தா ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த இப்போ எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் யாரோ ஒருத்தங்களை பார்த்தோன்னா கண்டிப்பாக அது எங்கள் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ஓடிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் டிரெக்டாக அப்ரோச் பண்ணுவீங்களா இல்லை அவங்களே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்களா? சம்டைம்ஸ் மேக்ஸிமம் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி தான் ஆகும். ஏன்னா எங்களுக்கும் ஆல்ரெடி ப்ரெஷர் ஜாஸ்தி உள்ளே இருக்குது, அன்மேரிடு ப்ரெஷர் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம். இன்னும் டிஃப்ரெண்ட் வே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதில் அப்ரோச் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, இன் தட் கேஸ் அந்த பொண்ணு 2K இருந்தால் ஃபைன் ஆர் இல்லை 2K நம்மளுக்கு வேண்டாம் செட் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டே விலகிடுவீங்களா? இப்போது என் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல 2Kனா ஒரு ஸ்டெப் பேக் போயிடுவேன். ஓகே, 90s கிட்ஸ்னா ஓகே 2Kனா எனக்கு ஒரு ஸ்டெப் பேக் போயிடுவேன். அது வந்து நான் அதையே உங்களுக்கு தோணலை 2Kனாலும் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி? 2K ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ என் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து பயங்கர ஓல்டு ஸ்கூல். நான் ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். என்னோடய சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதான சர்க்கிளாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ந்த என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இப்போ லவ் பண்ணுறது வேறு, கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த டைமில் இதெல்லாம் யோசிச்சுட்டு வேணாம், அவங்க அங்கே நல்லா இருக்கட்டும், நம்ம இங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். ஒரு 90s கிட்டா நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு கேர்ளை? க்ரீன் ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக் அப்படின்னு. ஓகே, இந்த கொஸ்டின் வருங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு 90s கிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 90s கிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, 90s கிட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. 90s கிட்ட எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கா க்ரீன் ஃப்ளாக்னா அந்த நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம் இருக்கும். 90s கிட்ஸுக்கு எங்களுக்குன்னே சில நாஸ்டாலஜிக்காக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் பார்த்த சீரியல்ஸாக இருக்கும், ஷோஸாக இருக்கும், பவர் ரேஞ்சர்ஸாக இருக்கும், சின்ன சின்ன நாஸ்டாலஜிக்காக விஷயம்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். செகண்ட் விஷயம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பான அப்ரோச்சஸ் இருக்கா அப்படிங்கிற, ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் இருக்கா, டாமினேட்டிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் அப்ரோச் இருக்கா, ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் இருக்கா, ஃபேமிலி கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்புறம் வந்து இப்போ நாங்கள் ஒரு பேஷனுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாத்துக்குமே பிஸ்னஸ்ஸு ஒர்க்கை தாண்டி ஒரு பேஷன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து 90s கிட்ஸுக்கு வந்து சில விஷயம்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே எங்களை வளர்த்திட்டாங்க மேக்ஸிமம். அப்போ வந்து சிலதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து அவங்க வந்து ஒத்து போகிறாங்களா, சப்போஸ் வந்து டூருக்கே தனியாக பைக்கில் ரைடு போகிறதெல்லாம் அவங்களா கூட வராங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம். பட் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறது, அப்புறம் வந்து கரியர் ஓரியன்டாக சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாமே நாங்களும் பண்ணுவோம். பட் என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியில் சொல்லிக்க மாட்டோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதெல்லாமே க்ரீன் ஃப்ளாக். ரெட் ஃப்ளாக் என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து என்னென்னா, இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சில பேர்லாம் சுற்றுவாங்க. ஸோ அந்த ஃபேக் ஃபெமினிசம் வந்து இருக்கலாம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். நாங்கள் யார் அதை உங்களுக்கு கொடுக்காது, நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த ஃபேக் ஃபெமினிசம் இருப்பாங்களே, அது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது பயங்கரமான ரெட் ஃப்ளாகாக இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறது, ரொம்ப டாமினன்ஸ் இருக்கிறது, எப்போ வருவீங்க அப்படிங்கிறது, இந்த கேர் எடுக்கிறேன், பொசசிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போ ரொம்ப டாமினேட் பண்ணுறது. அப்புறம் வந்து ரொம்ப இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பாய் வந்து உங்ககிட்ட லாயலாக இருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனே எல்லாத்தையும் ஃபோனை தூக்கி கொடுத்துருவான், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருவான். நீங்கள் அதை தாண்டி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ரெட் ஃப்ளாக் தான். அப்புறம் இன்னொன்று வந்து பாய் பெஸ்டி. ஸோ அதுவுமே ஒரு இடத்துல ரெட் ஃப்ளாகாக மாறிடும். ஓகே, பட் தென் ஏன் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை? அது பாய் பெஸ்டியாக இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அந்த ட்ரஸ்ட் ஏன் நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பில்டு பண்ணுறது நீங்கள் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து அவர் ஸ்ட்ரேஞ்சர், ரைட்டா? ஸோ அவருக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டு பில்டு பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். அவரோட ட்ரஸ்ட் நான் வாங்கினா நான் ஏன் எஃபோர்ட் போடணும்? ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தான் என்கிட்ட எஃபோர்ட் போடணும். அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிடுச்சுன்னா அவர் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். ஆமாம், அதுதான் விஷயம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்குமே அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் நான் உங்களுக்கு விட்டுட்டேன், நீங்களே பாருங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி தோணுச்சு? வை நாட் நான் ஒரு எஃபர்ட் எடுத்து நான் செக் பண்ணுறேன் எனக்காக அப்படின்னு உங்களுக்கு தோணலை? ஓகே, ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக நான் சொல்கிறேன். என் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து எனக்கு வந்து லவ் செட் ஆகலை. இப்போ வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், நானே யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு கூடிய கேரக்டர் இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் பூரா வந்து ஒர்க்கு, பேஷனு இது ரிலேட்டடாகவே இருந்துச்சு. அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ பார்க்கலான்னு பார்த்தா மேக்ஸிமம் 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
மேக்ஸிமம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. Okay. அதுக்கப்புறம் 2K கிட்ஸில் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறக்கோ அப்ரோச் பண்ணுறக்கோ எங்களுக்கே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா 90s கிட்ஸ் நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி எங்களுக்கே கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால வீட்லேயும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் ஃபைனல் கால் நான் தான் எடுப்பேன். வீட்டில் பார்த்துட்டு வந்தாலும் அந்த அப்ளிகேஷன் லெட்டர் என்கிட்ட தான் வரும். ஃபைனல் கால் நான் தான் எடுப்பேன். பட் ஸ்டில் அவங்க அந்த இது பார்க்கட்டும். இனிமேல் நம்ம லவ் பண்ணி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி டெடி பியர் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களே பார்த்து வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விட்டோம். இது எஃபர்ட் போடலைன்னு சொல்லலை, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அமையலை எங்களுக்கு. இன்னொரு விஷயம், பசங்க 90s கிட்ஸ் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பிக்கு படிக்க வைக்கணும், தங்கச்சிக்கு இது பண்ணணும், ஒர்க்குக்கு போகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இது வந்து நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தால் தான் நாங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறனால வந்து நாங்கள் வீட்டில் விட்டால் எங்களுக்கான லவ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ நீங்கள் சொன்னீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது 90s கிட்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் சம்பாதிக்கிற ஏஜில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்ட்டு அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. யூ தாட் மேரேஜ் அப்படின்றது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேரேஜ் அப்படின்ற இது வந்தப்போ உங்களுக்கு டிலே ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு அது தோணுதா அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு, இந்த 2K கிட்ஸ் மாதிரி அப்போவே லவ் பண்ணியிருக்கலாம், அதோட சேர்த்து நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுதா, இல்லை ஆகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்க? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். நீங்கள் சொன்ன மாதிரி தான். என்னென்னா இப்போ வந்து எங்களுக்கு அது தோணுது, நிறைய பீப்புளுக்கு தோணுது. எப்போ தோணுதுன்னா இப்போ நாங்களே 30 வந்தாச்சு, 30 ஆயிடுச்சு. ஸோ அந்த 30 வரும்போது தான் எங்களுக்கு தோணும். எப்போ தோணுன்னா எங்கள் கூட ஜூனியர்ஸாக இருக்கும், சீனியர்ஸ்லாம் கப்புலாக போகும்போது எங்களுக்கு தோணும், நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான், நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு இடத்துல வந்து இந்த எஃபோர்ட்டை நீ போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து கல்யாணம் ஆகிருக்குமே, இந்நேரம் கம்மிட் ஆகிருப்பியே அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறோமே தவிர பட் அப்போ ஃபீல் பண்ணலை, நம்ம ஒன்றும் பண்ணலை. ஸோ அதை போகிற போக்கில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் விட்டுட்டீங்க. பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சீக்கிரமாகவே ஆகிரும். பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சைடில் வந்து எங்களுக்கு அந்த கில்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த டைமில் நீ இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சேடா, இந்த பொண்ணு வந்து உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சேடா, அந்த டைமில் நீ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் கமிட் ஆகிருக்கலாமே, உனக்கு இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காதேடாங்கிற மாதிரி எங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு இல்லையா, ஒரு 90s கிட்டாக உங்களுக்கு ஒரு மேரேஜ் பற்றி ஒரு வியூ இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அது கப்புள்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி மேரேஜ் பண்ணுற விதம், அப்ரோச் பண்ணுற விதம், அந்த மேரேஜ் லைஃப் அப்படின்ற ஒரு வியூ எப்பவுமே இருக்கும். அது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 20s கிட்ஸ் யூ குட் ஹவ் கம் அக்ராஸ் இன் யுவர் லைஃப். அது எப்படி உங்களுக்கு டிஃபர் ஆகுது அந்த பெர்ஸ்பெக்டிவ்னு நினைக்கிறீங்க? ஸோ அது வந்து இதுக்கு நான் ஃபஸ்ட் சொன்னால் நாங்கள் வளர்ந்த விதம் தான். ஸோ இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் வந்து பத்திரிகை கொடுத்துக்கிறது, மண்டபத்தில் 2 நாள் உட்காந்து கல்யாணம் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நிறைய பிடிக்கும். இப்போ நிறைய 2K கிட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்லேயே பண்ணிக்கலாம், எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறோம். பட் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி, ஏன்னா நாங்கள் ஆமாம், ஏன்னா நிறைய கல்யாணத்துக்கு நாங்கள் அப்படி தான் போயிருக்கோம். சின்ன வயசில் நாங்கள்லாம் கசின்ஸ் எல்லாம் போய் விளாடுவோம். அதனால எங்களுக்கு அந்த ஒரு இது வந்து எப்போவுமே இருக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நல்லா பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பப்புக்கு போகிறதோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ பப்புக்கு போகிறதா, இந்த ஒர்க் ஷாப்ஸ் போகிறதெல்லாம் பிடிக்காது. என்னோட பெஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டு போகிறது தான். இப்போ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். என்னோட பெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்றதுங்கிறத விட டீ குடிக்க போகிற இடத்துல தான் நாங்கள் நிறைய பேசுவோம். 90s கிட்ஸ் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் டீ குடிக்கிற. ஆனால் வந்து 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ பப்புக்கு போகணும், லாங் ட்ரிப் போகணும், லடாக் போகணும், இன்டர்நேஷ்னல் டூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்களும் போவோம். பட் வந்து எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் சூஸ் பண்ணுற பிளேசஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும், ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும், கோவில் அஃப்கோர்ஸ் நான் வந்து திருப்பதிக்கு தான் பிளான் பண்ணுவேன். நான் திருப்பதி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து இவங்களோட பெர்ஸ்பெக்ஷன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸாக 2K கிட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் 90s கிட்ஸ் வந்து எல்லாமே ஒரு இதை க்ளோஸ்டு சர்க்கிளாகவே எதுக்கு வெளியில் காமிச்சிக்கிட்டுங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2K கிட்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அது அவங்க வளர்ந்த விதம், அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. 90s கிட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, மேரேஜ் லைஃப் இப்போது நாங்கள் எப்படி இருக்கோன்னா, நீ ஹாஃப் கொடுக்குற நான் ஹாஃப் கொடுக்குறேன், இட்ஸ் 50-50 அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயுமே மணி ஆகட்டும், எஃபர்ட்ஸ் ஆகட்டும், வீட்டில் செய்கிற ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே. அது உங்களுக்கு எப்படி தோணுது? ஆக்சுவலாக அது நல்ல விஷயம் தான். ஓகே, ஏன்னா வந்து பெட்டர் ஹாஃப்ங்கிறது அது தானே. ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து 50-50 இருக்கணும்.
அது நல்ல விஷயம் தான். இப்போ நீ ஒரு இடத்துல நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ ஒரு நாள் சமைக்கிறியா, நான் ஒரு நாள் சமைச்சிட்டு போகிறேன், நீ சமைக்கிறியா, நான் பாத்திரம் விளக்கிட்டு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் டின்னருக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணுற, இன்னொரு நாள் டின்னருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு நாள் நீ போய் வேலைக்கு போறியா, நீ அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் வச்சுக்க, இன்னொரு இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு டூருக்கு போகலாம், எங்கேயாவது போகலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் மேட்ச் ஆகுது 90s கிட்ட. கண்டிப்பாக இப்போ வந்து அது மேட்ச் ஆகட்டி கூட மேட்ச் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா 2 பேரும் அந்த காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் வந்து ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ரொம்ப முக்கியம். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுகளாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம், இப்போ ஒரு பொண்ணே என்னோட ஸ்பௌஸு ஒரு எஃபோர்ட் போடுதுன்னா அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், அந்த 50-50 இருக்கிறது, 50-50ங்கிறத விட அந்த ஃபுல் எஃபோர்ட் வந்து ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து சில ஜாப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ரேட் மீ அவுட் ஆஃப் 10 ஃபார் மேரேஜ். ஐடி மாப்பிள்ள 10 out of 10. கவர்மெண்ட் எம்ப்ளாயி 8. பொலிட்டீஷியன் அதில் வராது, பட் ஸ்டில் கேட்குறேன். 0 or 1. 0 or 1. போலீஸ் 5. அட்வொகேட்டு 5. இந்த மீடியா பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சினிமா சீரியல் ஆக்டர்ஸ். 8 9. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் 9. பிஸ்னஸ் பீப்புள் 10 out of 10. 10. ஸோ நம்ம எல்லாமே வந்து டேட்டிங் ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி 90s கிட்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டேட்டிங் ஆப்ஸில் டிண்டராக இருக்கட்டும், பம்பளாக இருக்கட்டும், மேட்சஸே வர மாட்டேங்குது. நாங்களும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பட் மேட்சஸே வர மாட்டேங்குது. அஸ் எ 2K கிட் கேர்ளாக டேட்டிங் ஆப்பில் எப்படியெல்லாம் இருந்தால் மேட்சஸ் வரும்னு எங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. ஓகே, அது வந்து நீங்கள் எப்படி காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து உங்களை வந்து ஹைலைட்டாக காட்டணும். ஐ ஆம் மாடர்ன், ஐ ஆம் அப்டேட்டட். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ இப்போது நார்மலாக ஏதோ ஒரு கோயில் எடுத்த ஃபோட்டோவோ இல்லாட்டி யூனோ இந்த ஏதோ போஸ் இருக்கும் இல்லையா, லைக் 90s கிட்ஸ்னாலே டிஃப்ரெண்ட் போஸஸ், அந்த ஃபோட்டோ ஸ்டைலே டிஃப்ரெண்ட். 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். லைக் போஸஸ், அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த ஃபோட்டோஸ் தான் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல், யோர் ஹாபீஸ், போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஹாபீஸாக இருக்கணும். ஜிம் ஃபர்ஸ்ட் திங் எவ்ரிபடி லைக்ஸ். அதுக்கப்புறமா வந்து இன்டு எனி ஸ்போர்ட்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் தட் சும்மா பெட்ரிடனாக இல்லாமல் ஐ ஆம் இன்டு சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாபீஸ், இந்த மாதிரி இருந்தாலே போதும் தான். இதுவே ஒரு அட்ராக்ட் பண்ணும். அண்ட் தென் பெட் லவர். எல்லாருக்குமே வந்து பெட் லவர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேட்கும் இல்லையா, அது அப்டேட்டடாக இருந்தாலே போதும். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா உங்ககிட்ட பேசுவாங்க. பேசி பழகுறதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங், அது வேற செக்டர். ஆமாம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் எப்படி காட்டுறீங்க உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்றது தான் வந்து டிண்டரில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ், ஏன்னா ஒரு 4 ஃபோட்டோஸ் நல்லா செம்மையாக இருக்கும், ஒரு 4 ஃபோட்டோஸ் ஃபோட்டோ ஷூட்டாவது பண்ணி போடுங்க, அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது கூட ரொம்ப வந்து நான் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன், இப்படி ப்ரொமோஷன் வந்துச்சு, இந்த வருஷத்துலேயே இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் இன்டு மீடியா பர்சன், அவ்வளோதான். அதுலேயே வந்து 1 வேர்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அண்ட் தென் ஒர்க் ஹாலிக், எஸ் அஃப்கோர்ஸ் தட் யூ கேன் ஆட் இஃப் யூர் டூ மச் இன்டு யுவர் ஒர்க். அண்ட் தென் அப்புறமா வந்து பெட் லவர். கண்டிப்பாக அது நீங்கள் லவரோ இல்லையோ பெட் லவர் அப்படின்றத போட்டு விடுங்க. ஆமாம், இட்ஸ் லைக் தட் இஸ் சம்திங் இம்ப்ரெஸ் கேர்ள்ஸ். அப்புறமா இந்த ஜிம் போகிறது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யூஆர் இன்டு எனி ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுவும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான் அந்த ஃபீச்சர்ஸே இருக்கிறது. பாய்ஸில் ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? பாய்ஸில் ரெட் ஃப்ளாக்னா அவங்கள பற்றி அவங்களே ரொம்ப பெருமையாக பேசுகிறது வந்து கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக். ஓகேவா? அண்ட் தென் த வே தி ரியாக்ட் டு த திங்ஸ். இப்போது ஒரு வெளியே ஓவர் எக்ஸாஜரேட்டிங். ஆமாம், நான் வந்து ஐ எம் தட், ஐ எம் திஸ், அண்ட் தென் பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணாமல் அது ரெட் ஃப்ளாக். அண்ட் தென் இப்போ நம்ம வெளியே போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லையா, அங்கே வந்து எப்படி பேசுவாங்க அவங்கக்கிட்ட அப்படின்றத வி நோட் டவுன். ஸோ அந்த ஸ்டாஃப் கிட்ட இல்லை ஏதாவது வந்து ரூடாக ஒரு வாட்டி பேசிட்டாலே அது எங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இட்ஸ் லைக் இவன் வந்து ஏதாவது கொஞ்சம் தப்பானாலே இவனோட இதை லூஸ் பண்ணுறான். யூ மஸ்ட் ஹவ் தாட் லைக் அவன்கிட்ட வந்து நீங்கள் ரூடாக பேசிட்டு என்கிட்ட நீங்கள் திரும்பி நல்லா பேசலாம், ஆனால் நீங்கள் அங்கே அதே நிலைமை அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நீ எப்படி என்கிட்ட பேசுவேன் அப்படின்ற அந்த அளவுக்கு நாங்கள் யோசிப்போம். ஸோ அது ஒரு ரெட் ஃப்ளாக். கண்ட்ரோலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக அது ரெட் ஃப்ளாக். லைக் இப்போது ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் இதை போடாத அதை போடு, சரி சஜஷன் நீ கொடுக்கலாம், ஆனால் நீ வந்து இதை தான் போடணும் அதை தான் போடணுன்ற இது பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் நீ சஜஷன் கொடுக்குது அப்பமா அதை எடுத்துக்கணும். இட்ஸ் கேர்ள்ஸ் திங். ஓகேவா? அது கண்ட்ரோலிங்காக போகுச்சுன்னா நோ ஐ டோன்ட் வாண்ட் யூ அப்படின்றது விலகி போயிடுவாங்க. அப்புறமா இப்போல்லாம் யாருக்குமே வந்து இந்த கவுச் பொட்டேட்டோ பிடிக்காது.
நான் வீட்லேயே இருந்துப்பேன், பெட்லேயே இருப்பேன், வீக்கெண்ட்ஸ்லேயும் நான் இப்படி தான் இருப்பேன், போரிங் அப்படின்றது வந்து எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் ஆஃப் கோர்ஸ் ஓகே சம்திங் வீக்கெண்ட்ஸில் ஒரு 2 நாள் ஒரு நாளாவது வெளியே போகணும். நீ என் கூட இல்லைனாலும் வேறு எங்கேயாவது போனால் கூட உனக்கு அந்த எக்ஸ்போஜர் இருக்கு இல்லையா, தென் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் யூ ஓகே அப்படின்றது ஒன்று இருக்கும். அண்ட் தென் குட் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் திங் ஷுட் பி தேர். ஆல்கஹாலிக் அதெல்லாம் ஆல்கஹாலிக் இஸ் நாட் அன் இஷ்யூ. சோஷியல் ட்ரிங்கர் இஸ் ஃபைன். ஓகே பட் ஃபார் மீ பர்சனலி சொல்லணும்னா நோ ஸ்மோக்கிங், பட் சோஷியல் ட்ரிங்கர் இஸ் ஃபைன். Okay. அந்த மாதிரி தான். ஒரு பையன்கிட்ட க்ரீன் ஃபாரஸ்ட்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? எஃபர்ட்ஸ், ஓகே விட்டு கொடுக்காம பேசுறது, எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறது, அது ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக இப்படி சொல்லாமல் ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் தான் நாங்கள் நோட் பண்ணுவோம். கை பிடிச்சிட்டு நடக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது லைக் ஹேர் இதுவாக இருந்தால் இங்கே பாரு முடி இப்படி இருக்கு அப்படின்றத விட நீங்களே இப்படி சரி பண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்களை வந்து நாங்கள் க்ரீன் ஃப்ளாக்னே எடுத்துப்போம். பிகாஸ் தட்ஸ் ஆல் பேசிக் திங். அந்த பேசிக் திங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போல்லாம். ஓகே ஸோ அது அந்த பேசிக்ஸ் பண்ணாலே நாங்கள் க்ரீன் ஃப்ளாக்டா க்ரீன் ஃபாரஸ்டா. ஸோ ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஒரு விஷயம். இப்போ நான் ஏதாவது டயர்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். இல்லை ஓகே டயர்டாக இருக்கேன் நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன், அந்த மேல் அப்படின்ற ஒரு டாமினன்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாலே போதும். ஓகே நீயா நானால ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்துச்சு. ஸோ அர்ஜுன் ரெட்டி வெர்சஸ் இதயம் முரளிங்கிற மாதிரி. அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து எனக்கு அர்ஜுன் ரெட்டி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அந்த மைண்ட் செட் இருக்கு? ஏன்னா அவன் வந்து இஸ் டெல்லிங் இட் டிரெக்ட்லி இல்லை, அட்லீஸ்ட் அவன் வந்து ரூடாக இல்லாட்டி சாஃப்டாக ஏதோ ஒரு மூலியமாக அவன் இங்கே சொல்கிறான் அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. எனக்காக அவன் போய் சண்டை போடுறான், எனக்காக அவன் நிற்கிறான் அப்படின்ற இருக்கும்போது தே ஆர் லைக்கிங் இட். நீ எங்கேயோ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியலன்னா எப்படி, ஹவ் வில் ஐ நோ? ஓகே ஆனால் அர்ஜுன் ரெட்டி வந்து உங்களை டாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்குதா? ஓகே ஸோ ஃபியூ திங்ஸ் அர்ஜுன் ரெட்டியில் நல்லா, ஃபியூ திங்ஸ் இட்ஸ் குட், ஃபியூ திங்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. என்னை டாமினேட் பண்ணுறது தான் எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்காக அவன் நிற்கிறான்னா எனக்கு வேணும் அந்த மாதிரி. ஸோ டாமினன்சி இட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ். எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் இண்டிபெண்ட், நான் டாமினண்ட்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சம்வேர் வி வாண்ட் டு பி பேம்பர்ட். ஓகேவா, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது எங்கெங்கே எப்பப்போ பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது. அர்ஜுன் ரெட்டி இட் வாஸ் டூ மச். ஓகே இதே மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. இட் இஸ் லைக் போத் டுகெதர் பிளெண்டட் ஒரு பர்சன் தான் எங்களுக்கு வேணும். ஒரு 90s கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேரேஜ் நெசசரியா இல்லையா? கேட்டாந்தவள் தான். ஏன்னா எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேரேஜ் ஆகிருக்காங்க. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இப்படி கல்யாணம் பண்ணணுமான்னு தோணும். பட் ஸ்டில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு லோன்லினஸ் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வந்து எவ்வளோ நாள் தான் அவங்க கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த லோன்லினஸ் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் சிங்கிளாகவே இருந்துக்கலாம். அப்படி இல்லை நான் லோன்லினஸ்லாம் இருக்க முடியாது, எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், நான் சொல்கிற ஜோக்குஸ்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு பேர் வேணும், கூட இருக்கிறதுக்கு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நினைக்கும் போது இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோ, இப்போது வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ண யாரும் இல்லை, லைக் அந்த என்ன சொல்கிறது கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ரேட்டே ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் யூர் கெட்டிங் 2K கிட்ஸ் ப்ரொஃபைல். அவங்க வந்து தே ஹேவ் எக்ஸ்போஷர் டு ஃபிலிங் சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்சன் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு இல்லை நான் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்களா? ஸோ இப்போ அலைன்ஸ் பார்க்கும்போதே 90s கிட்ட வரும், 2K கிட்ட வரும். ஸோ வந்து எல்லா டைமும் எல்லாமே மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரெண்டு பேரும் அவங்க மைண்ட் செட்டும் நம்ம மைண்ட் செட்டும் எதிர்த்து 2K 90s அவங்க மைண்ட் செட்டும் நம்ம மைண்ட் செட்டும் மீட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா இட்ஸ் குட் டு கோ, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே பட் தென் ஈவன் இஃப் ஷி வாஸ் இன் சிச்சுவேஷன்ஷிப் ஃபிலிங் இதில் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இது வந்து நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுறது தான்மா. ஸோ முன்னாடியே வந்து இதெல்லாம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் அவ்வளோ பெரிய பிக் டீல், இட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு இல்லையா, அப்போது அவ்வளோ பெரிய பிக் டீல் எல்லாம் இல்லை. ஸோ இந்த 2K கிட்ஸ் கேர்ள்ஸுக்கெல்லாம் இனிமேல் அரேஞ்ச் மேரேஜ் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்குது. ஓகே இப்போது எங்களுக்கு வந்து அந்த ட்ராமா இல்லை அந்த லவ் அப்படின்னு பிரேக்கப் ஆகிட்டு மேலே இன்னொருத்தர் பர்சன் கிட்ட போய் ட்ரஸ்ட் பண்ணி லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை. ஓகே சம்டைம்ஸ் டைமும் இல்லை, அப்படி இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம பார்த்தது தான் சரியாக வரல, அப்பா அம்மா பார்க்கட்டுமே அப்படின்னு ஒரு தாட்டும் இருக்குது. அது டிபிக்கல் 90s இதுதான். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்க்குறாங்க. ஓகே யாரை மறுபடியும் லவ் பண்ணி திரும்ப ஒரு சரி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் இஸ் எஸ். ஓகே அசிம் ஒரு சினாரியோ நான் சொல்கிறேனே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்களை விட ஏர்ன் பண்ணுறதுல
கம்மியாக தான் earn பண்ணுறாரு. ஸோ எந்த அளவுக்கு அதை உங்களை இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஏர்னிங் வந்து நானும் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. எனக்கு மேட்ரு வந்து மணி கிடையாது. பிகாஸ் மணி இஸ் சம்திங் டுடே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ண நாளைக்கு உனக்கு ப்ரமோஷன் வந்து நீயும் ஏர்ன் ஜாஸ்தி பண்ணலாம், அப்படி இருக்கு. கரெக்ட். ஸோ எல்லாமே வந்து ஹவ் வி டேக் இட். நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், நீயும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எஃபர்ட் போடுறேன். ஓகே, நான் வந்து மணியில் இஃப் ஐ எம் 80 இன் சம்திங் எல்ஸ் யூஆர் 70. அந்த எப்பவுமே வந்து 50-50ஆகவும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் பெட்டரா தான் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து 70 அவன் 30 இருப்பான், சம்டைம்ஸ் அவன் 80 நான் 20 இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எதில் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் எந்த விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து மேட்டர்ஸ். ஓகே. ஸோ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மிட் நைட்டில் ரேண்டமாக ஒரு கேர்ளுக்கு லைக் போட்டார், ரீலுக்கோ ஏதோ ஒன்று. வாட் இஸ் தட் மீன் டு யூ? எந்த மாதிரி ஒரு வீடியோக்கு லைக் போட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண ஒரு வீடியோ, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு நீ லைக் போட்டினா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். நான் அதை குவெஸ்டன் பண்ணுவேன். என்ன கேட்பீங்க? ஏன் இதுக்கு லைக் போட்டேன், ஏன் அந்த மாதிரி ஒரு குவெஸ்டன் தான் நார்மலாக. அது வந்து நல்லா இருக்குன்னா எதுக்கு உனக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுது? ரிவீல் பண்ணதுனால தோணுதா, இல்லை அவங்க தெரிஞ்சவங்களா? எதுக்கு அந்த லைக் போட்டேன், எந்த மைண்ட் செட்டில் நீ அதை லைக் போட்டேன் அப்படின்னு. அது மிட் நைட்டில் ஏன்டா போட்டேன்? அதுவும் ஆமாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கு. அண்ட் தென் நார்மலாக இப்போ ரீல்ஸ் போட்டாலே எக்ஸ்பிரஷன்ஸ்க்காகவும் லைக் போடுறாங்க. அழகாக இருந்தால் ரசிக்கலாமே, பிரச்சனை இல்லை. ஓகே. அழகு ரசிக்கிறதுல என்ன இருக்கு? தப்பு இல்லை. ஆமாம், நானும் ரசிக்கிறேன், நீயும் ரசி, அந்த இது இருக்கணும். ஓகே. ஸோ இப்போயுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்வேர்ட் ஷேரிங்ஸ்லாம் இருக்கா? நாட் எவ்ரி டைம். ஓகே. பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணி என்ன இருக்குது? எல்லாமே வந்து என் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டில் நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் தென் பாஸ்போர்ட் ஷேரிங்னாலே அது ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். ஓகேவா? எனக்கு உன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பிரேக் பண்ணாமல் பார்த்துக்கோ. அது ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி நான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போவீங்க இல்லையா, அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து மேரேஜ்னு இல்லை, ஸோ நிறைய இடத்துல அது நடக்கும். இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா கேட்பாங்க. ஸோ வெளியில் எங்கே போனோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் வந்து சோஷியல் கேதரிங்ஸை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். அன்டில் ஆர் அன்லெஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்டாக இருந்தால் மட்டும் ஓகே. மற்றபடி சோஷியல் கேதரிங்கை அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறாங்க, நமக்கு அது வந்து ட்ரிகர் ஆகிடும். நாங்கள் தான் கல்யாணம்னா கூப்பிடுவோமேடா, நீங்கள் ஏன்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடும். சப்போஸ் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவோன்னா, பார்த்துட்ருக்கோங்க நல்லா இருக்குங்க அப்படின்னா மைண்ட் வைஸில் வேறு ஒன்று திட்டிகிட்டு இருப்போம். பட் வந்து வெளியில் சொல்லும்போது பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, நல்ல பொண்ணாக கிடைக்கட்டுங்க, நீங்களே ஒன்று வேணால் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாலை தூக்கி அவங்க கோட்டில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பிள்ளைங்க அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம், பட் எதுவும் செட் ஆகலை அப்படின்றோம். அப்படி இல்லாட்டி ஒரு க்ளீஷேப் டயலாக் ஒன்று இருக்குது, ஜாதகம் செட் ஆகலைன்றோம். அந்த மாதிரி ஒன்று சொல்லிவிட்டா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாட்டி ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து அது எல்லாத்துக்கும் ஹர்ட் ஆகும். அவங்கள மட்டும் ஹர்ட் ஆகாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர், இப்போ நானே இருக்கேன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்னை சுற்றி என் ஃபேமிலி மெம்பர் இருந்தால் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். அதனால் கல்யாணம் ஆகட்டி ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்காதீங்க. கல்யாணம் ஆகும்போது நீங்கள் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, மொய் வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. அது வரைக்கும் கேட்காதீங்க. ஆமாம், எங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ தேவையோ அப்போ பண்ணிட்டா அப்போ கண்டிப்பாக கூப்பிடுவோம். நீங்கள் அந்த இதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு. ஸோ ஒன் ரிடிகுலஸ் அட்வைஸ் மேரேஜ் பற்றி அப்படின்னா என்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து அட்வைஸ்? எனக்கு ரெடிகுலஸ் அட்வைஸ் வந்து என்ன ஒன்றுனா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அட்வைஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தேன். என் ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, ஸோ மேரேஜ் பண்ணும்போது 2K கிட்ட கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிமா. ஸோ ஏன்னு கேட்கும்போது அவன் சில இது சொன்னான். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ நீ 90s கிட்ட கல்யாணம் பண்ணினா அவங்க ஃபேமிலியே நல்லா பார்த்துக்கோங்க, ஆனால் நீங்கள் 2K கிட்ட கல்யாணம் பண்ணி உன்னை நல்லா பார்த்துக்குவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஆப்வியஸ்லிங்க, நாங்கள் நல்லா பார்த்துப்போம். ஓகே. இது எங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் லைக் எப்பவுமே வந்து அவங்க தான் பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, மென் இஸ் ஹியூமன் லைக் அஸ். ஓகேவா? அவனுக்கும் அந்த பேம்பரிங் வேணும், அவனுக்கும் வந்து அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கும் இருக்கு. ஸோ உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை தான். ஓகே. எப்பவுமே நீங்களே உங்க மேலே டிபெண்ட் ஆகணும்னு எங்களுக்கு இல்லை, நீங்களும் சம்டைம்ஸ் எங்க மேலே டிபெண்ட் ஆகுங்க அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து நிறைய அட்வைஸில் 90s கிட்டோட 2K கிட்ஸ் அவங்க ஸ்பௌஸ் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த அட்வைஸ் தான் நானும் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அது இன்னொரு 5 நிமிஷம் முடிஞ்சிருமில்ல. அப்புறம் ஒன்று இப்போ நான் வந்து ஒரு சினாரியோ சொல்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அஸ்யூம் தட் நீங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டும் ஒரு கஃபேக்கு எதுக்கோ போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காருன்னா என்ன மாதிரி டென்ஷன் ஆகும் உங்களுக்கு? செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்? ஏன்னா பாய் ஃப்ரெண்ட்னால என்ன, நாங்கள் வந்து வி ஆர் நாட் டுகெதர். நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நீ ஒரு வீட்டில் இருக்க, நம்மளுக்கு எப்பயோ டைம் கிடைக்குது, அப்போ நம்ம வந்து டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைமில் நீ ஃபோனில் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ தட் இஸ் ஆர் டைம். ஓகே, என்ன பண்ணுவீங்க? நான் எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பேன், நீ பார்த்துக்கோப்பா, ஃபோன் இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய சண்டையாக நெக்ஸ்ட் அப்படியே மாறும். அப்பா எப்படி என்ன கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது தப்பு தான் இல்லையா? அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஓகே. ஸோ இந்த பேரண்ட்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கும். ஆனால் 90s கிட்க்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஸோ எதனால நினைக்கிறேன். ஸோ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்பௌஸ் பொண்ணு பார்க்க வராங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டேக்கும் 1 lakh கேட்குறாங்க. டேக்கப் 1 lakh வேணுங்கிறாங்க, புது வீடு வேணுங்கிறாங்க, வீடு வேணுங்கிறாங்க, கார் வேணுங்கிறாங்க, எல்லாம் வேணுங்கிறாங்க. இப்போது ஒரு 30 வயசு பையன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து ஒரு 70% ஆச்சும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். இதில் நாங்கள் வந்து எங்கே போய் லவ் பண்ணுறது, எங்கே போய் நாங்கள் கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணுறது, இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து பை 90s கிட்டாகவே நாங்கள் வளர்ந்த விதம் எப்படின்னா, ஸோ வந்து நாங்கள் ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அந்த எஃபர்ட் போட்டால் தானே, நாங்கள் அது எஃபர்ட்டும் போடுறதில்ல. இன்னொரு சைடு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எங்கள் ஷோல்டர்ஸில் நிறைய இருக்கும். ஸோ அதனாலேயே லேட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஆஸ்ட்ராலஜி, இந்த ஜாதகம் அப்படி இப்படின்னு எல்லாம் செட் ஆகலாம், ஜாதகம் செட் ஆகலைன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, ஓகேவா, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்குது, ஆனால் ஜாதகம் செட் ஆகலை, என்ன பண்ணுறீங்க? ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்குற ஆள் தான். ஸோ நான் படித்தேன், இது என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் தெரியும். நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குற ஆள். ஸோ அந்த டைமில் நான் இது ரொம்ப பிலீவ் பண்ணுற ஆள்னால சப்போஸ் செட் ஆகாட்டி நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் நான். ஓகே. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, பட் என் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஓகே ஓகே. நான் என்னோட அது பிலீஃப் இருக்கிறனால நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன பயம், மேரிங் டூ சூன் ஆர் ஸ்டேயிங் சிங்கிள் ஃபார் அ லாங்கர் டைம்? மேரிங் டூ சூன் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அந்த டைமில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, மெச்சூரிட்டியும் மென்டல் ஸ்டெபிலிட்டியும் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. இன்னொரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டிங்கிறது இருக்குது. அப்புறம் வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த தப்பு நாங்கள் பண்ணாமல் இருந்தாலே வந்து அந்த பீஸ்ஃபுல்லான லைஃபு போகும். ஸோ அதனால் வந்து லேட் மேரேஜுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் வந்து காசு நல்லா சேர்த்து வைக்கலாம், அது வந்து ஒரு பெரிய விஷயம். உங்கள் பிரகாரம் செட்டிலிங் டவுன் அப்படின்னா என்ன? ஓகே. செட்டிலிங் டவுனுங்கிறது என்னோட பர்சனல் செட்டிலிங் டவுன்னாலே எல்லாம் ஓகே. என் பெர்ஸ்பெக்டிவில் செட்டிலிங் டவுனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஒரு அளவுக்கு மினிமமாக ஸ்டெபிளைஸாக இருக்கணும், ஓகேங்களா. அப்புறம் வந்து நமக்கு வந்து எந்த லெவலில் மென்டல் ஸ்டெபிலிட்டி, இப்போ மென்டல்லே நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், நம்மளுக்கு இது இருந்தால் போதுங்கிறது வந்து இருந்துச்சுனாலே செட்டிலிங் டவுன் தான். என்னோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, ஒரு காரு, நல்ல பைக்கு, நம்மளை ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அது இருந்தாலே வந்து எனக்கு வந்து செட்டிலிங் டவுன் தான். அது வந்து இந்த செட்டிலிங் டவுனுங்கிறது வந்து இண்டிவிஜுவலுக்கு ப்ராசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு, நல்ல டீசெண்டான அமௌண்ட்டு, ஒரு நல்ல பிஸ்னஸ், நமக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செஞ்சால் அதுவே ஒரு செட்டிலிங் டவுன் தான். வைஃப் வேண்டவா? இல்லை, அது ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ எங்கள் பிரகாரம் செட்டிலிங் டவுன்னா சொந்த வீடு அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற ஒரு பர்சன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நல்லா ட்ராவல் பண்ணுறோம், வீடு இருக்குதோ இல்லையோ நல்லா ட்ராவல் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அண்ட் தென் கிட்ஸ் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக போகாமல் இருக்கும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஸோ அதுதான் இப்போ எங்களுக்குலாம் வந்து இந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய வீட்டில் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வாங்குறதுனாலுமே கேஜெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம், நாங்கள்லாம் அவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ வந்து இப்போ நான் ஒரு டூர் போகிறேன்னா அதுக்கு ஒரு 1 lakh செலவாகுதுன்னா அந்த காசில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கோல்டுலேயே லேண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ அதுதான் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 90sக்கும் 2Ksக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும். அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது சில பேர்லாம் அவங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்ன டிசாஸ்டர்லாம் பண்ணுறாங்க. லைக் அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்மளை வர்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வேர்ட்ஸ், அது ரொம்ப கிரிஞ்ச். என்ன மாதிரி இருக்கும்? I'm not remembering actually, but then அது என்னவோ கவிதான்றது வேறு.
ஓகேவா? அந்த டைம் கவிதை எல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஐயோ ஹனி பிகாஸ் ஐம் பஸ்ஸிங் அரவுண்ட் யூ, இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பிக்கப் லைன்ஸ் மாதிரி. ஆமாம், அந்த பிக்கப் லைன்ஸே அது போடாடே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் கிரிஞ்சாக இருக்குது. என்ன நேச்சுரலாக வருதோ அது பண்ணாலே ஃபைன், வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணும்போது இட் இஸ் கோயிங் அஸ். ஆனால் பட் 2K கிட்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கணும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சினிமேட்டிக்காக இருக்கணும், ஆனால் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது மாதிரி இருக்குல்ல. கிரிஞ்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணால் இட் இஸ் நாட் சினிமேட்டிக். ஓகே. அண்ட் தென் ஆப்வியஸ்லி எனக்கு எப்படி சொல்கிறது, ரெமோ மாதிரி வேணும் தான் நாங்கள் யோசிப்போம், ஆனால் அதுவே சொதப்பல தான் போகுது. ஓகே. ஸோ என்ன மாதிரி ஒரு டீசென்ட் வே ஆஃப் ப்ரொபோசல்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க. ஓகே. வராத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம், ஆனால் அது ஒரு வேறு மாதிரி போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி டீசெண்டாக எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலே போதும். ஸோ தட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சௌமியா. ஸோ நிறைய பேசணும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய அன்மேரிட் 90s கிட்டாக இருக்கட்டும், அன்மேரிட் 2K கிட்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாலும் சரி, நிறைய டிப்ஸு கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வில் எண்ட் ஆஃப் தி ஷோ. ஆக்சுவலி இட் வாஸ் ஃபன் டாக்கிங் டு யூ. எனக்கும் வந்து நிறையா நான் கற்றுக்கிட்டேன். நானும் சொல்ல முடியும் அப்படின்னும் போது எனக்கு பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. பட் இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சு அவ்வளோதான்.